இனிமேல் அப்படிங்க என்ன பார்க்க போகிறேன்னா த மான்ஸ்டர்ஸ் வாண்ட்ஸ் டு ஈட் மீ அப்படின்னு சொல்கிற ஒரு புது அனிமி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த அனிமியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஹீரோவே இல்லாத ஒரு ஹீரோயின் இருக்கிற மாதிரியான ஒரு அனிமி. அது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. பட்டு என்னோடய ட்ரையில் இதை நான் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ நல்லா இருக்குது கன்டினியூ பண்ணுங்கன்னு போடலாம். ஏன்னா நான் அதை ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் போட போகிறேன். திரும்ப போக போக அதுக்கான ரீச் கிடச்சா நான் போடுறேன். சரியா? வளர்ந்து பேச வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன்மி தமிழ். நான் கோஜோ கைஸ். லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு அமைதியான இடத்த தான் கட்டுறாங்க. நம்ம டோக்கியோவை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஜப்பானை. அப்போ ஒரு காலை மாலையில் ஒரு பொண்ணு வந்து பெட்லேருந்து எழுந்திருக்கிறா. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இந்த ஹீரோயின் பேர் வந்து இனாக்கோ. சரியா? அதே மாதிரி இவங்க விடிஞ்சிட்டான்னு பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அவங்க ஆன்ட்டிக்கிட்ட இருந்து. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் இந்த வர முடியாது, ஆனிவர்சரிக்கு நான் வந்துடுறேன், அதனால ரொம்ப சாரி. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸும் ரொம்ப பெருமைப்படுவாங்க எவன்லேருந்து. அதே மாதிரி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க இறந்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு. அதே மாதிரி இவங்களும் ஃபைனல் நினப்ப. அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு மீக்கோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாக போயிடு, என்னால் லேட்டாக தான் வர முடியும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்ல, இவங்களுக்கு என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு இவங்க மட்டும் தனியாக இங்கேருந்து கிளம்பி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய சின்ன பசங்களாம் வந்து ஓடி அடி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் ஃபேமிலி கூட. அப்போ இவங்களும் அவங்க ஃபேமிலியை பற்றி நினச்சி பார்த்து நமக்கு தான் ஃபேமிலியே இல்லையே அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, இவங்க அந்த சம்மரை பார்த்து ரொம்ப இதாகும். ஏன்னா அந்த சம்மர் காலத்தில் நிறைய ஃபேமிலிஸ்லாம் அவுட்டிங் போவாங்க. ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ இந்த கடலுக்குள்ளே இந்த பவுல்ஸாக வரதை பார்த்துட்டு இவங்க பாலத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சம்மரை பற்றி அவங்க மைண்டில் ஒரு இதே இருக்காது, திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இவங்க எட்டி பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ளே அந்த பபுள்ஸ் அந்த இடத்துல ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்களும் டவுட்டாக இருந்துச்சு, என்னப்பா உருவலாம் போகுது இதுக்குள்ளே அப்படி சொல்லும்போது டக்குன்னு எட்டி பார்க்கும்போது ஒரு பொண்ணு பிடிச்சி இப்போலாம் நிற்காதீங்க, இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க கண்ணை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு டீப் அண்ட் கிளியராக இருக்கும் அந்த கண். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் விழுந்துருவீங்க, நான் பிடிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது இவங்க சொல்லுவான், சரி சரி அதெல்லாம் நான் விழுக மாட்டேன், நான் கொஞ்சம் பார்த்து தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் ரூடாக வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, கையை ஸ்பீடாக பிடிக்கிறீங்க அப்படி சொல்லும்போது இவங்களும் சரிப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்மைலோட இங்கேருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி பார்த்துருக்க மாட்டா. அப்புறம் கிளாஸுக்கு வந்தோடனே இது அவங்க ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் வந்து அந்த மீக்கோன் பொண்ணை கட்டுவாங்க. அந்த மீக்கோன் பொண்ணு வந்துட்டு, சாரிப்பா என்னால் வர முடியல, ஏன்னா ட்ரெஸ்ஸை நான் லேட்டாக தான் துவைச்சேன், அதனால் காயறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் எப்படி அவசரமான எப்படி அதான் உன்னை தனியாக வர சொல்லிட்டேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வரும். அவங்க கடலுக்கு நடுவில் அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரியும் அவங்க அதில் இருக்கிற மாதிரியும் இவங்களை சுற்றி கடல் இருக்கிற மாதிரியும் அவங்க இந்த இல்யூஷனுக்கு உள்ளே போன உடனே அங்கே உள்ள அந்த ஸ்ரீ கிரியேச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. அது அப்படியே அந்த பக்கம் ஃப்ளோட் ஆகிறது எல்லாமே. அப்போ இவங்களை பார்த்து இனாக்கோன்னு கூப்பிட இவங்களுக்கு காது கேட்காது. என்னென்னு திடீர்னு கூப்பிடும்போது என்னாச்சு அப்படி இனாக்கோன்னு மீக்கோ கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஃபைன் தான் அப்படி சொல்லும்போது எல்லாரும் கிளாஸுக்கு வந்துடுங்க, எல்லோரும் ஒழுங்காக உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது அப்போ இவங்களும் யோசிச்சு பார்ப்பாங்க, எதுக்கு அந்த பொண்ணை நான் வந்து ஒரு மாதிரிக்கு அவ்வளோ ஒரு இமேஜின் பண்ணேன், அது எப்படி என்னால் முடியுது அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீம்லேயே அந்த ஸ்கூலும் எண்டாக ஸ்கூலும் முடிஞ்ச பிறகு எல்லோரும் அங்கே ஆரவாரமாக கிளம்பிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு கவுன்சில் மீட்டிங் இருக்குது, அதனால் சீக்கிரமாக ஒரு 4:45 போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம மீக்கோ வந்து கேட்பாங்க, நம்மளும் போகலாமான்னு கேட்கும்போது ஓ எஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு வந்து பொண்ணு சொல்லும், இல்லை நீ வந்து மீக்கோ நீ வந்து இன்னும் எக்ஸாம் பேப்பர் சப்மிட் பண்ணல, நீ இந்த அசைன்மெண்ட் முடிக்கல, அதனால் மேக்ஸ் டீச்சர் அவங்கள ரொம்ப கோவமாக இருக்காங்க, வந்து முடிச்சிருமா அப்படி சொல்லும்போது இவங்களும் ஐயோ இது வேறு முடிக்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஈனாக்கோ கிட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் நான் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவங்க திரும்ப அந்த இல்யூஷனுக்கு போகும்போது சைடில் யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இல்யூஷன்லேயே. அப்போ இவங்களும் அவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே பின்னாடியே போவாங்க. பின்னாடியே போக போக அந்த ஸ்கூலை விட்டே வெளியே வந்துட்டு ஒரு அந்த ஆறு மாதிரி இருக்கும், அந்த ஆறு ஓடுற பக்கத்தில் அந்த ஃப்ளோ இதனால நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உள்ளே இருந்து ஒரு கை வந்து இவங்களை பிடிச்சிரும், ஒரு முடி மாதிரி பிடிச்சிட்டு அது எங்கேருந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கோரமான மூஞ்சில் வெளியே வரும். இவங்களும் பார்த்துட்டு என்னப்பா நடக்குது அப்படி சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இவங்களை கீழே தள்ளி அதை அந்த கடலுக்குள்ளே இழுத்துரும். இந்த சீனை அப்படியே காட்டும் போதே அவங்க உள்ளே போயிடுவாங்க. உள்ளே அந்த கடலுக்குள்ளே போகும்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி சொல்லிட்டு திரும்ப அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்ணை திறக்கும் போது அந்த காலையில் பார்த்து அந்த பொண்ணோட மடியில் இருப்பாங்க. நீ அப்படி சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கும் போது அது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஓ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னையை தடுக்கிறியா, ஒரு மருமேடுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை தடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வந்துட்டு ஒன்றை மாதிரி லோ கிளாஸில் இருக்கிற யோக்காய் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் என்கிட்ட வாழ்த்தனத்தை வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு அவள் கண்ணு முன்னாடியே பீஸாக அதை வெட்டி போட்டுரும். இதையும் அவள் கண்ணில் பார்த்துட்டு இருப்பாள். அதே மாதிரி திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவாள், எப்படி ஒன்று நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்கும்போது எதுக்கு நீ காப்பாதுன்னு சொல்லும்போது நான் உன்னை சாப்பிடணும் அப்படி சொல்லுவோம். சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீ வந்து ஒரு வேவு மாதிரி அழகாக இது பண்ணுற, அதனால் உன்னை மாதிரி ஒருத்தி நான் சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அடுத்த நாள் அதே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டினா இவன் நடந்து வந்துட்டு இருப்பான் ஒன்றுமே நடக்காத மாதிரி. அப்போ அந்த மீகம் வந்துட்டு ஐயோ சாரிப்பா என்னால் உனக்கு ரொம்ப ட்ரபிள், நீ வேற அந்த
இது சாயந்தரம் அப்படி இருந்த அப்படி சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ இவனும் வந்துட்டு திரும்ப அந்த சீயை பார்த்து அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு இப்போ காட்டுவாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பானா, நான் அவனை சாப்பிட போகிறேன், ஆனால் இப்போ இல்லை, ஆனால் திரும்ப உன்னை சந்திப்பேன், அப்போது ஒரு நேரம் வரும்போது நானே உன்னை சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு இவகிட்ட தான் சொல்லியிருப்பான். அப்போ இவனும் ஏதோ பேசலான்னு சொல்லி போகும்போது மீக்கோ வந்தனால அவள் அங்கேருந்து பேச விட்டுருப்பா. அந்த பொண்ணும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவா. மறைஞ்சு போனோடனே இவளும் சரி அந்த இடத்துல விட்டுட்டு இவளுக்கும் அந்த இல்யூஷனாக இல்லை ரியாலிட்டியாக ஒன்றுமே தெரியாமல் திரும்ப அந்த காலையில் நேரத்தில் அந்த வாத்தியாரம் வந்து உட்கார வைப்பாங்க. அப்போது ஒரு புது ஸ்டூடெண்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேற்று பார்த்து அந்த பொண்ணையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்னையிலேருந்து கிளாஸ் நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அந்த மைண்ட் வைஸ் என்ன ஓடுனா, நான் உன்னை சாப்பிட்றது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம நினச்ச விஷ் வந்து ட்ரூ ஆகுதோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க சிரிக்க இவ்வளோ ஒரு சின்ன ஸ்மைலோட இந்த இடத்துல இந்த எபிசோட இன் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் சந்திக்கிறேன். அது எப்போ வரும்னு தெரியாது, பட் நான் வேறு ஒரு எபிசோடு கூட போடலாம். இது நல்லா ரீச் கிடச்சிச்சின்னா இதே எபிசோட கன்டினியூ கூட பண்ணலாம். இந்த சீசனுக்கு வந்து 13 எபிசோட் இருக்குது. அது நான் முடிஞ்சால் கன்டினியூ பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து அதெல்லாம் இருக்குது, சரியா? அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா, நான் இப்போ கம்பேக் கொடுக்குறேன்னா அது டெம்பரவரியான கம்பேக் தான், யாருமே பெர்மனெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் சில சப்ஸ்கிரைபர் வந்து அந்த பிளாக் பெல்லர் போட சொன்னீங்க, பட் நான் தேடி பார்த்தேன் அது அவ்வளோலாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஸ்கூலாக இருக்குது, அந்த மாதிரி சில சில்லற எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் நான் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாத அனிமீஸ்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சா நான் கன்டினியூ பண்ணுறேன், சரியா? உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித் தமிழ். பை கைஸ்.